சிதம்பரத்தில் நடைபெறுகின்ற அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்கின்ற வகையில் வந்திருக்கின்றோம். சிதம்பரம் சார்ந்துள்ள அண்ணாமலை பேரூராட்சி, அது சார்ந்துள்ள 10 ஊராட்சிகள் மக்களுக்கு குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தொழிலம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக 258 கோடியை அறிவித்து அதனுடைய பணிகள் எவ்வளவு நடந்திருக்கிறது, எப்போ முடிக்க வேண்டும் என்ற பணியை ஆய்வு செய்கின்றோம். அதற்கு பிறகு சிதம்பரத்தில் நடைபெறுகின்ற பைபாஸ் சாலை, அந்த சாலையுடைய பணி அது எவ்வளோ நடந்திருக்கிறது, அதே போல் இந்த சிதம்பரத்தில் நடக்கின்ற பணிகள், சாலை வசதி, அதே போல் குடிநீர் இணைப்பு பணிகள் எவ்வளோ வேகத்தில் நடக்கிறது, அதே போல் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட், அதனுடைய பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ பணிகள் முன்னேற்றம் அதிகமாக. இப்போ கூட்டுக்குடிநீர், சிதம்பரம் கூட்டுக்குடிநீர் வருகின்ற 8வது மாதம் அது பணிகள் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்ற உத்தரவாதத்தை துறையை சார்ந்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த சிதம்பரம் நகரத்தில் நடக்கின்ற 68 கிலோமீட்டர் சாலை இந்த குடிநீர் பணிகள் பதிக்கின்ற வேளையில் கொஞ்சம் பணிகள் துரிதமாக நடத்த வேண்டும். அது வீட்டு கனெக்ஷன், வீட்டு நீர் இணைப்பு அதையும் துரிதப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இதையெல்லாம் கம்ப்ளீட் செய்ய வேண்டும். சாலையும் செய்திட வேண்டும். உடனுக்குடன் சாலையை பகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நகராட்சி கூட கொத்தங்குடி ஊராட்சி, சீத்தண்டை அதெல்லாம் அது அறிவிக்கப்பட்டு துறையினுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இதோடு இப்போ சாலைகளும் அதையும் சாலையும் இல்லை கொத்தங்குடி ஸ்கூல் வந்து ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இடிஞ்சு உள்ள ஒரு கண்டிஷன் தொடக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் கீழே வந்து கூண்டு ஓடுறாங்க சார். ஆனால் செய்யாத முறையில் போடுறதில்லை. நகராட்சி ஆணையர் வந்து எம்மி வந்து ஒரு 10 போடுறாங்க. எம்மியுடைய பேர், எம்மி எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்றாங்க, எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அதுதான் அந்த மூவர் கூட்டணியாக செய்ய வேண்டும். சாலை தோன்றுகின்ற பணி, அது முடித்து அது சாலை இணைப்பு, அது என்ன சொல்லப்போ சாலையில் வந்து பைப்பு கனெக்ஷன் கொடுக்கும்போது அதை அதுக்கு பணம் இப்போ இந்த துறையிலிருந்து இப்போ நகராட்சிக்கு பணம் கொடுக்க வேண்டும். அது உடனடியாக பணத்தை ஒப்படைத்து அவர்கள் சாலையை பழுது பார்க்க வேண்டும் என்று இப்போ உத்தரவு வழங்கினார். கிட்டத்தட்ட 60% பணிகள் நடந்திருக்கிறது. மூத்த நிர்வாகிகளுடைய தீர்ப்பாய நிர்வாகத்தை போய் நாங்கள் முறையிட்டால் கூட அவங்க வீட்டில் வாசலில் இருக்கிற பைப்பையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க யார்கிட்ட போய் முறை அதுதான் இப்போ அது சம்மந்தமாக தான் இப்போ வந்து நீங்கள்லாம் கேட்காமே இப்போ வந்து அறிந்து தான் இப்போ நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்து பணிகளை வேகப்படுத்த வேண்டும். இது 3 துறை, ஒன்று நகராட்சித்துறை, அடுத்து வார்டு போர்டு, இவர்களும் அதை இணைந்து ஈபியும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அதுதான் இப்போ நாளை தினம் சப் கலெக்டர் முன்னிலையில் இதெல்லாம் பணிகள் வாரம் அது கண்காணிக்கப்படணும். வாரம் இந்த பணி எவ்வளவு நிறைவு பெற்றிருக்கு என்பதை மாவட்ட ஆட்சியர் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று இப்போ பணிக்கப்பட்டிருக்கிறது.